ஹாய் ஒருவன். ஸோ பல பேருக்கு பல டவுட்டுகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்கணுன்னா பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, டைம் வேஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி பேச வச்சுட்டாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, 12க்கும் 10க்கும் நம்ம இப்போ சீரியஸாக வீடியோ போட்டிருக்கோம். 11க்கு பாவம் வீடியோவே போடுறதில்ல. ஆனால் போடுவேன். 11க்கு நான் போடுவேன், பயப்படாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பெருசாக எதிர்பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 15 பேர் தான் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ போடுறேன். 11th பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். இப்போது பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, படிங்கடா. ஷெடியூல் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு சொல்லி எந்த அளவுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லி எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிறோம். எல்லா டிப்ஸுமே கொடுக்குறோம். இதில் என்ன கமெண்ட் வருது அப்படின்னா பார்த்திங்கன்னா, கமெண்ட் அப்படிங்கிறத விட நேரில் எங்கிட்ட போய் என் பசங்களே சொல்கிறாங்க. அண்ட் நேர்லேயே சில சில பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. அண்டு கமெண்ட் பாக்ஸில் போட்ட வீடியோவே திரும்பி திரும்பி போடுறீங்க, சொன்னதே திரும்பி திரும்பி சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், நான் அப்படி சொல்கிற மாதிரி இருந்தேன், எனக்கு மன்னிச்சிருங்க. நான் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் சொல்கிறேன். பட் சில விஷயங்கள் ஒரு வாட்டி சொன்னால் எல்லாத்துக்கும் அது புரியாதுங்கிறத விட கேட்க மாட்டாங்க. ஸோ சில விஷயங்கள் 2 வாட்டி 10 வாட்டி சொன்னால் தான் சில பேர்த்துக்கு போய் சேருது. ஸோ அந்த மாதிரிங்கிறது அதுக்குன்னு ஒரே வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ ஒரே மேட்ரு தான். ஆனால் உங்களுக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் பண்ணக்கூடிய விஷயந்தான். சரி, ஓகே, அது கூட எனக்கு அவ்வளோ சங்கடம் இல்லை. என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இப்போ என்ன ஒரே ஒரு சங்கடம் அப்படின்னா, எங்கே போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, இல்லை நம்ம டியூஷன் சென்டரும் சரி, டியூஷன் சென்டரில் 40 பேர் படிக்கிறாங்க, அவங்களும் சரி. 12th பசங்க மட்டும் ஒரு 35 பேர் படிக்கிறாங்க, அவங்களும் சரி. இல்லை என்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க ரோட்லலாம், அவங்களும் சரி. எனக்கு தெரிஞ்சு யாருமே படிக்கிறதில்ல. என் கண் பார்வைக்கும் சரி, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்களும் சரி, எல்லாத்தையும் குறை சொல்லலை. யாரெல்லாம் படிச்சுட்ருக்கீங்களோ தப்பிச்சிங்க. 10 மணி நேரம் படி, 8 மணி நேரம் படி, நைட்டு நல்லா தூங்கு, வெளியே சாப்பிடாத, ஃபோன் நோண்டாத, இது எல்லாமே சொல்லியாச்சு. ஆனால் இதில் 0% கூட யாரும் ஃபாலோ பண்ணலை. யாருமே ஃபாலோ பண்ணலைங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா நான் சொல்கிறது கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இல்லை உங்கள் வாழ்க்கையை அழிச்சுக்க போகிறீங்களா எனக்கு தெரியல. ஏன்னா +2ங்கிறது ஒரு மையப்பகுதி. அதாவது அது தாண்டினா தான் அது ஒரு திருப்பு முனை. அந்த மார்க் வச்சு தான் நம்ம எங்கெல்லாம் போக முடியும், என்னெல்லாம் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு கேவலமான மார்க், ஒரு 350 மார்க் எடுத்து பாருங்கள். எடுத்துகிட்டு கட் ஆஃபும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், எங்கே நீங்கள் படிக்கணுனாலும் சரி, நீங்கள் போய் அலையும் போது உங்கள் பெற்றவங்க கண்ணில் ஒரு தண்ணி வரும் பாருங்கள். அந்த ஃபீஸ் கட்ட சொல்லும்போது, அதிக ஃபீஸ் கேட்கும்போது ஒரு தண்ணி வரும் பாருங்கள். அப்போ தெரியும். அப்போ ஒரு வார்த்தை அவங்க சொல்லுவாங்க, நல்லா படிச்சிருக்காளடா, நான் அப்போவே சொன்னேன், நீ என்னையும் வேறு அலைய விட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட கேவலமாக சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இப்போ புரியாது. பேரண்ட்ஸ்க்கும் மன உடைச்சல், உனக்கும் மன உடைச்சல் தேவையாது. ஸோ சில பேர்த்துக்கு பணம் இருக்கும், அவங்க மார்க் கம்மியாக இருக்கிறது போகிறது அவங்க முதல்ல தெரிஞ்சு புக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாங்கங்கிற பேரில் புக் பண்ணிக்கிறாங்க, அது அவங்க இஷ்டம். பட் பணமும் இல்லை, நம்ம படிப்பை நம்பி தான் இருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுற வேலையில் தான் இருக்காங்க. நாம் பையனோட படிப்பை நம்பி தான் எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் விஷயங்கள். ஆனால் எதுவுமே ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. இனிமேல் நான் பிளான் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்றுமே போட மாட்டேன். இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கிராஸ் சீரீஸ் மாதிரி நான் என்னெல்லாம் எக்ஸசைஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ, அண்ட் ஃபிசிக்ஸ்லேயுமே சில டவுட் கேட்டிங்க, அதுவுமே நான் போட்டுடுறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸுமே நடத்தி போட்டுறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலான்ட்டு 10த்துக்குமே ப்ராப்ளம்ஸ் அண்ட் மேக்ஸில் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு டவுட்ஸாக இருக்குது அப்படின்னு 10th சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் போடுறேன். ஸோ இந்த விஷயங்களுக்கு 10த்துக்குமே ஏகப்பட்ட வீடியோ வருது. பட் இனிமேல் பிளான் வீடியோ போடக்கூடாதுன்னு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, சொல்கிறது கேட்குறதில்ல, சொன்னாலுமே திருப்பி சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2வது பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப சங்கடம். என்னமோ இப்போ என் பசங்களே படிக்காமல் இருக்கிற பேரண்ட்ஸ் எங்கிட்ட புலம்புவாங்க. புலம்புனா பரவாயில்ல, அவங்க ஆதங்கத்தை கொட்டுறாங்க. அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குது. என் இடத்துல வேறு வாதியாக இருந்தால் எப்படி சொல்லியிருப்பாங்க தெரில. ஸோ சில விஷயங்கள் ஜீர்ணிச்சிக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு. ஸோ இவங்களே இப்படி பண்ணும்போது, ஒரு வேளை என்கிட்ட இருக்கனாலையா நிறைய பேர் அங்கிருந்து எவ்வளோ பேர் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ பேர் ஆன்லைனில் எடுப்பீங்களான்னு கேட்டு ஃபோன் பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு தெரியும். எவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் உங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க, நாங்கள் சேர்றோங்கிறது எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க. இந்த அகாடமியில் சேர்றதுக்கு எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் வாய்ப்பு கிடச்சுமே என் பசங்க யூஸ் பண்ணிக்கலான்னு தான் சொல்லணுங்க. டெஸ்ட்டு வச்சா ஒரு 10 15 பேர் வரமாட்டான், 20 பேர் தான் வரும். இதெல்லாம் அவங்ககிட்ட புலம்புனா அவங்க கேட்கவே மாட்டுறாங்க. உங்கள்கிட்ட புலம்புறதுக்கு வாய்ப்பு கிடச்சிக்கு புலம்பிகிட்டு இருக்கேன். ஸோ இது மட்டும் கிடையாது. ஏன் என் பசங்களை நான் குறை சொல்கிறேன்னா, என் பசங்களை குறை சொல்லணும்னு நான் சொல்லலை. நான் இந்த டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணேன். பட் அவங்களுக்கு புரியல.
ஆனால் உங்களுக்கு பாவம் நீங்கள் வியூவர்ஸாக இருக்கீங்க, எனக்கு உங்களுக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல டெஸ்ட் எழுதுறதுக்கு. நீங்கள் வேறு எங்கேயோ டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துருந்தீங்க ஓகே, இல்லை ஸ்கூலில் ரிவிஷன் எக்ஸாம் இந்த 2 ரிவிஷன்லாம் பத்தாது. என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒரு மேக்ஸ்னால் 5 டெஸ்ட்டு வேணும், ஃபிசிக்ஸ்னால் ஒரு 5 டெஸ்ட்டு எழுதணும், கெமிஸ்ட்ரினா ப்ராக்டிஸ் முக்கியம். டெஸ்ட்டு எழுதும்போது தான் மனப்பக்குவமாகும், ஆன்சைட்டி போகும், தைரியம் வரும், ஃபோக்கஸ் மைண்ட் இருக்கும். தைரியமாக நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எழுத முடியும். எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு டூர் வர மாதிரி வந்துட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்களுமே அங்கே மெத்தனமாக இருக்கீங்கிறது தெரியுது. ஒரு பேரண்ட்டு கூட சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு கட்டின ஃபீஸுக்கு நான் வந்து ஒரு 1/2 பவுன் வந்து ஜுவல் எடுத்திருந்தா கூட எங்கள் வீட்டுக்கு ஆயிருக்கும். என்னை கேவலப்படுத்துகிறாங்களா, இல்லை பையனுக்கு புரியணும்னு பேசுகிறாங்களா எனக்கு தெரியல. எப்படி தான் இப்படி பேசணும்னு தோணுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்துச்சு. பேரண்ட்ஸ் கிட்ட நான் வந்து சொல்லிடலான்னு நினச்சேன், என்னங்கம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. பெரியவங்க அப்படிலாம் நான் சொல்லலை. சரிங்கம்மா அவன் படிச்சுக்குவான், கொஞ்சம் அவனுக்கு டைம் கொடுங்க, இன்னும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அவங்க அம்மாவுக்கு பயம். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் வந்து பேசுகிறேன். ஏன்னா ஆஃப் இயர்லியில் அவன் பெரிய மார்க் கிடையாது. ஸோ அவங்க மனம் உடஞ்சி போயிட்டாங்க. என் கையில் தான் எல்லாமே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அவன் கையில் தான் எல்லாமே இருக்குதுன்னு புரிஞ்சுக்க மாட்டேறான். இந்த மாதிரி பல கான்ட்ரவர்சியில் இருக்கிறேன் நான். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்களுமே அந்த இஷ்யூ ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க, ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதனால் பேரண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல, பட் பேரண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, அவனை திட்டாமல், அடிக்காமல், புலம்பாமல், இது அதுன்னு சொல்லாமல் சொல்லி பாருங்கள். கஷ்டத்தை எடுத்து சொல்லி பாருங்கள். சொல்லியும் புரியலைன்னா நாளைக்கு வந்து உன்னை படிக்க வைக்காமல், நான் வந்து நீ பிடிச்ச மாதிரி படிக்க வைக்காமல், நான் வந்து எது ஃபீஸ் கம்மியோ அங்கே நான் சேர்த்திடுவேன்னு சொல்லுங்கள். உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை சேர்த்து. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவன் படிக்கவும் மாட்டான், எதுவும் பண்ணவும் மாட்டான். அவனுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம எவ்வளவோ இருந்தாச்சு. பட் அப்படிங்கும்போது பையன் இன்னுமே ஃபோன் நோண்டுறான், நைட்டு சரியாக தூங்குறது இல்லை, நைட்டு 12 மணிக்கு தான் தூங்குறான், காலையில் எந்திரிக்கிறது இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சும்மா சாப்பிட்டுட்டு தூங்குறான், டிவி பார்க்குறான். இந்த மாதிரி சில கான்ட்ரவர்சியான ஒரு விஷயந்தான் வருது. இப்போவும் சொல்கிறேன், நீ ஜேஇ எழுது, இல்லை அமிர்தா எழுது, விஐடி எழுது, என்ன வேணாலும் எழுது. ஆனால் போர்டு எக்ஸாம் மார்க்கில் அதிக மார்க் இல்லைன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், மினிமம் 75%ன்னா எங்கேயுமே சேர்த்திக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. ஜேஇ மார்க்கை விட போர்டு எக்ஸாம் மார்க் ரொம்ப முக்கியம். ஜேஇ எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் அதை விடுங்க, அதை சில பேரை நம்பாமல் இப்போ போர்டு எக்ஸாம் மட்டும் நம்பிட்டு இருக்குங்க. அப்போ போர்டு எக்ஸாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும்னு பாருங்கள். ஒரு பெரிய லெவலில் கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். போன வருஷம் மட்டுமே 180+ எடுத்தவங்க, கட் ஆஃப் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் சராசரியாக எல்லாருக்குமே 90 எடுத்தால் தான் 180 வரும். அப்போ 180க்கு மேலே எடுத்தவங்களே 40,000 பேர் டிஎன்இகளில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இன்ஜினியரிங் அட்மிஷனில். அது போக எவ்வளோ பேர் இருக்காங்கலாம் தெரியல, பார்ட்டிசிபேட் பண்ணவங்க மட்டும். ஸோ தமிழ்நாட்டில் இவ்வளோ தான் இருக்குன்னு 50,000 பேர் கூட இருக்கலாம். ஸோ படிக்கிற பசங்க அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 25,000 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்திங்கன்னா வெறும் 18,000 பேர் தான் இருந்தாங்க. ஸோ நாளுக்கு நாள் இந்த எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, படிக்கிறவங்க எண்ணிக்கை. இதெல்லாம் சொன்னால் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நான் சொன்னால் அவன் கிடக்கிறான் என்னடா உளறிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இப்போ புரியாது. எக்ஸாம் அன்னைக்கு அங்கே எழுதும்போது விவேக் சார் அன்றைக்கே சொன்னார்னு புரியும். ஸோ தயவு செய்து இதை வந்து நான் எதாவது தப்பாக பேசிதான் மன்னிச்சிருங்க, ஏதாவது கான்ட்ரவர்சியில் பேசினா மன்னிச்சிருங்க. பட் இதை நீங்கள் கருத்தில் கொண்டு, இதை நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு, நான் வந்து எந்த அளவுக்கு நான் புலம்புறனோ, இப்போ ஏன் சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு ரெவன்யூ வருது, எனக்கு வந்து வியூஸ் போனால் ரெவன்யூ வருது இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ நீங்கள் பார்க்குறதுனால எனக்கு ரெவன்யூ வருது, நீங்கள் தான் கடவுள், எல்லாமே ஓகே. பட் நீங்கள் மார்க் எடுக்காமல் போயிட்டால் எனக்கு என்ன யூஸ், என் சேனலுக்கு என்ன யூஸ்? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறேன். ஸோ ஏதாவது வந்து நம்ம சேனலில் பார்த்து கற்றுக்கிட்டானா, நாளைக்கு எங்கே பார்த்தாலும் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்த்தேன் நான் இவ்வளோ பெரிய மார்க் எடுத்தேன்னு சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு ஹாப்பியாகும். ஸோ இதுதான் எனக்கு தேவை. இப்போ கூட பாருங்கள், வெளியில் பேசிகிட்டு தான் இருக்காங்க, வெளியில் நிற்க வச்சுருக்கேன் வீடியோ போடும்போது, வெளியே பேசிகிட்டு தான் இருக்காங்க, உள்ளே பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதே தான் நீங்களும் ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணுறீங்க, 50 பேர் இருப்போம், படிக்க சொல்லி உட்கார வச்சா அங்கேயுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி மேடம் போடுறாங்க, சார் போடுறாங்க, ஆனால் அங்கேயுமே நீங்கள் பேசிகிட்டு தான் இருக்கீங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் யாரும் படிக்கிறதில்ல. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தாலும் ஒன்றும் படிக்கிறதில்ல, புலம்பனது தான் மிச்சம். எனிவே நெக்ஸ்ட்டு வந்து பிளான் வீடியோலாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் போட்டுறேன். எதுக்கு புலம்பிட்டு வேண்டாம். ஸோ நான் யாரையும் பயப்படுத்தணும்னு இந்த வீடியோ போடல. 10th வந்து பெரிய பெரிய திருப்பு முன்னான்னு தெரியாமலே இருக்கான் இன்னும், பாவம் ஃபோன் நோண்டிட்டு. எனிவே கொஞ்சம் டைம் ஆச்சு, டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், நான் போகிறேன். ஸோ அதனால் ஏதாவது தப்பாக பேசி தான் மன்னிச்சிருங்க. இனியாவது ஏதாவது உட்காந்து படிங்க, கன்ஃபார்மாக உங்களால் முடியும். 10 மணி நேரம் படிங்கன்னு சொன்னேன், 10 மணி நேரம் முன்னாடி 8லேருந்து 7 மணி நேரமாவது படி, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறது தெரில, ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது, முடியல. ஆப்ரேஷன் முடிஞ்சிருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன்.
பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சக்தி மீறி நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். எப்படியாவது நல்ல வீடியோ கொடுக்கணும், குவாலிட்டியான வீடியோ கொடுக்கணும் பேசிகிட்டு. டிமோட்டிவேஷன் என்ன பண்ணுறதுக்கு ஆள் நிறையா இருக்காங்க, அது பரவாயில்ல. ஆனால் உங்களை டிமோட்டிவேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ தோற்றுருவீங்க. அதனால தான் நான் டிமோட்டிவேஷன் பண்ணக்கூடாது, எப்படியாவது ஏதாவது சொல்லி படிக்க வைக்கணும்னு சொல்லி தான் ஏதோ ஒரு வீடியோ போடுறேன். அதை புரிஞ்சுக்கோங்க. சும்மா திரும்பி திரும்பி பேசுகிறாரெல்லாம் அப்படி நினைக்காதீங்க. ஸோ எனிவே ரொம்ப கவலையாக இருக்குங்க. அதான். தேங்க்யூ.